தலைவர் விஜய் தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்து வராரு. யார் விமர்சனம் பண்றதுன்னு அவஸ்தை இல்ல. யார விமர்சனம் பண்றது அவஸ்தை இல்ல. இது விவசாயம் இல்ல. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு? வருமான வரி எவ்வளவு செலுத்திருக்காரு? இன்னைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்ல கேஸ் இது, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது விஜயால. கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போ டாக்ஸு அது குறைவு. இது வரி இல்லையாது. அதனால யார் விமர்சனம் பண்றது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா யாரு? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி பணத்தில் இன்னைக்கு நடக்குது. நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே. 41 உயிர்கள் கரூரில் அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையாக இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினைச்சு நான் சொல்றேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா அவரு? அதை பத்தி எதுவும் பேசல. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு. டைட்டானிக் படம் பாத்தீங்களா? டைட்டானிக் படம் லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸ்? விசில் அடிக்காது. ஆபத்து என்னதான் அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. புரியுதுங்களா? யாரையும் காப்பாத்துறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துறது தான் விசில். அதிமுக தான் தலைமை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று அவர் பேசும்போது யாரு விஜய் பேசும்போது மற்றும் பலர்னு சொல்றாரு. அது அப்படியே, அதாவது என்னன்னா நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான். கவுண்ட் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால எங்களை முருகல் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி, அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார். ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார். அவர் கட்சிக்காரர்கள் அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான். எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது.